வெல்கம் டு கல்வி நம் கையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு தோட்டம் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒலித்து பழகுக. ஸோ இப்போ இது வந்து பூத்து குலுங்குது. இப்படி ஃபுல்லாக உங்களால் வாசிக்க முடியலன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எழுத்துக்கூட்டி கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எழுத்து கூட்டும் போதுமே வந்து பூ இத்து இக்கு லு இங்குது இப்படி வாசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலாக என்னென்ன லெட்டர்ஸ்லாம் சொன்னோன்னு மறந்தே போயிடும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். பூ இத் பூத்து பூத்து இக் பூத்து கு லு குலு இங் குலுங்கு குலுங்கு து குலுங்குது பூத்து குலுங்குது. இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பா இட் பாட்டு பாட்டு இப்பாட்டு பா பாட்டு பாடு பாட்டு பாடு து பாட்டு பாடுது. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி படித்து பழகிட்டு நல்லா ஸ்பீடாக வந்ததுக்கப்புறமா துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன இருக்குது? படித்தும் எழுதியும் பழகுக. ஸோ இப்போ படிச்சுட்டு இது ஒரு தடவை எழுதிடலாமா? ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். அடுத்து அதுக்கு கீழே என்ன இருக்கு? படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. ஸோ அப்போ உரிய சொல்லுடன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இணைக்கணும். இணைச்சிடலாமா? ஓகே. இப்போ இந்த பச்சை கிளி எங்கே இருக்குது? பச்சை கிளி இங்கே இருக்குது. நினச்சாச்சா? ஓகே. அடுத்து வண்ணப்பூ எங்கே இருக்குது? வண்ணப்பூ இங்கே இருக்குது. அப்போ போட்டுடலாமா? அடுத்து சின்ன தேனி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே. அடுத்து பசும்புல் எங்கே இருக்குது? பசும்புல் இங்கே இருக்கு. அடுத்து உயரமான மரம் இதோ இருக்கா? உயரமான மரம். வெரி குட். இப்போ பேசுவோம் வாங்க. பேசலாமா? ஓகே. என்ன பேச சொல்லியிருக்காங்க? அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? அழகு தோட்டத்தில் எதெல்லாம் இருந்துச்சு? பாட்டை பாடி ஞாபகப்படுத்துங்க. தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. வெரி குட். வண்ணப்பூ இருந்துச்சு. அப்புறம் பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. அப்போ சின்ன தேனி இருந்துச்சு. அப்புறம் பாட்டை கூட பார்த்துக்கலாமா? அடுத்து பசுமையான புல்லை தேடி. அப்போ புல் இருந்துச்சு. அடுத்து மாடு மேயுது. அப்போ மாடு இருந்துச்சு. பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. அப்போ கன்றுக்குட்டி இருந்துச்சு. அப்போ என்ன இருந்துச்சுன்னு தடவை சொல்லுங்க. வண்ணப்பூ இருந்துச்சு. ஃபஸ்ட்லன்னு சொல்லிடலாமா? வண்ணப்பூ, சின்ன தேனி, அப்புறம் என்ன இருந்துச்சு? பசுமையான புல், கன்றுக்குட்டி, அடுத்து உயரமான மரம், பழம், பச்சை கிளி, அவ்வளோதான். இது எல்லாம் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? வண்ணப்பூ, சின்ன தேனி, பசுமையான புல், கன்றுக்குட்டி, உயரமான மரம், பழம், பச்சை கிளி. இது எல்லாம் வந்து தோட்டத்தில் இருந்துச்சு. வெரி குட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உனக்கு பிடித்த வருணனை தொடரை டிக் குறியிடுக. ஸோ அப்போ உனக்கு எங்கே வருணனை பிடிச்சிருக்கு? வருணனைன்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? வருணனைனா ஒரு பொருளை சிறப்பாக சொல்கிறது. நம்ம அந்த அழகு தோட்டம் பாடலில் பார்த்துருப்போம். அந்த வருணனைலாம் புரியணுன்றதுக்காக தான் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டு பாட சொல்லியிருப்போம். ஞாபகத்தில் இருக்கா? அழகு தோட்டம், தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, என்ன பூ அப்படின்னு கேட்டிருப்போம். அப்போ வண்ணப்பூ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வருணனை தொடரை மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றக்காக தான் அந்த பாட்டிலே திரும்ப திரும்ப அந்த வருணனை மட்டும் கேட்டு கேட்டு அந்த பாட்டை பாடியிருப்போம்.
ஸோ அப்போ அதுதான் வந்து வருணனை. வண்ணப்பூ, சின்ன தேனி, பசுமையான புல், அப்படி சிறப்பித்து சிறப்பாக சொல்கிறது தான் வந்து வருணனை தொடர். இப்போ இங்கே என்ன வருணனை இருக்குது? பழம். இது என்னது? பழம் நம்மளுக்கு தெரியும். இந்த பழத்தை எப்படி சொல்கிறாங்க? இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இது மூணுல எது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும்? உனக்கு ரொம்ப எது வந்து இது பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா இது பழம். இந்த பழம் சிவப்பாக இருக்குது, பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம், சிவந்த பழம். அடுத்து இந்த நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. எது கரெக்டாக இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கா? ஸோ அது கலரை வச்சு நம்மளும் போட்டுக்கலாமா? கருப்பு நாய்க்குட்டி, இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த நிலாவுக்கு வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. எந்த நிலா கரெக்டாக இருக்கும்? வெள்ளை நிலா, வெள்ளை நிலா. ஓகே. அடுத்து மயில், ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில். எது கரெக்டாக இருக்கும்? வண்ண மயில். ஏன்னா அதோட கலரை வச்சு தான் வந்து நிறைய வருணனை வந்து இருக்கும். பசுமையான புல், பச்சை கிளி அப்படி சொல்லி நம்ம படித்தோமா? அதுதான். அடுத்து இப்போ கீழே நம்மளுக்குரிய டாஸ்க்கு, படத்துக்கு பொருத்தமான வருணனை தொடரை எழுதுக. அப்போ எப்படி எழுதலாம்? இங்கே என்ன வருணனை கொடுக்கலாம்? ஓகேப்பா, இப்போ நம்ம இதுக்கு என்னப்பா எழுதலாம்? என்ன எழுதலாம்? வண்ணத்து பூச்சி அழகாக இருக்குது, சின்னதாக இருக்கா? அப்போ சின்ன வண்ணத்து பூச்சின்னு எழுதலாமா? சின்ன வண்ணத்து வண்ணத்து இப் வண்ணத்து பூ இச் வண்ணத்து பூ சி, சின்ன வண்ணத்து பூச்சி. அடுத்து இந்த பந்துக்கு என்ன எழுதலாம்? கலர் கலராக இருக்கா? அப்போ கலர்னா என்னது? தமிழில் வண்ணம், வண்ணமாக இருக்கா? ஸோ அப்போ வண்ணப்பந்து எழுதிக்கலாமா? வா இன் வண்ண, வண்ண இப் வண்ணப்பா, வண்ணப்பா இந்த வண்ணப்பந்து, வண்ணப்பந்து. ஓகே. அடுத்து இங்கே என்ன இருக்குது? மீன் அழகாக இருக்கா? கோல்டு கலரில் இருக்குது. ஸோ அப்போ கோல்டுன்னு என்ன? தங்கமா? ஸோ அப்போ தா இங் தங்க, தங்க மீன், மீன், தங்க மீன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? தக்காளி என்ன கலரில் இருக்குது? சிவப்பு கலரில் இருக்குது. சிவப்பு தக்காளி அல்லது சிவந்த தக்காளி. என்ன போடலாம்? சிவப்பு தக்காளியை போட்டுடலாமா? ஓகே. சிவப்பு தா இக் தக்கா, தக்காளி, தக்காளி, சிவப்பு தக்காளி. எழுதிட்டோமா? வெரி குட். அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சொல்லோடு விளையாடு. என்ன சொல்லோடு விளையாடுன்னு கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க, சுற்றி அதோட படங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சொல்லோடு விளையாடு மேலே என்ன இருக்குது? குரங்கு. ஸோ கூல முடிஞ்சிருக்கா? அடுத்து பாருங்கள், அதே கூல தான் ஆரம்பிச்சிருக்கு, குருவி. அப்போ முடிகிற எழுத்தில் தொடங்கியிருக்கு. இப்போ இங்கே கூன்னு முடிஞ்சிருக்கு, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே கூன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குருவி, வீணு முடிஞ்சிருக்கா? அப்போ அடுத்து இங்கே வீல இருக்கா? வெரி குட், வீல இருக்குது. ஸோ அப்போ இப்படியே திருப்பி இப்படி வச்சோன்னா வி, விறகு. வெரி குட். அப்போ இங்கே கூ இருக்கா? அப்போ அடுத்த எழுத்து என்னால் வரணும்? கூவில் வரணும். வந்திருக்கான்னு பார்ப்போமா? ஆமாம், வந்திருக்கு. கூ, கும்மி. இப்போ இங்கே மீல முடிஞ்சிருக்கா? அப்போ அடுத்த எழுத்து என்ன வரணும்? மீல தான் வரணும். வந்திருக்கான்னு பார்ப்போமா? ஆமாம், மிளகு தான், மீல தான் வந்திருக்கு, மிளகு. அப்போ இங்கே கூண்டு இருக்கணும். அப்போ அடுத்து இங்கே கூ முடிச்சிருக்கா? அப்போ அடுத்த எழுத்து கூல இருக்கான்னு பார்த்துருவோமா? ஹாய், நாம் ஆரம்பித்த குரங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ முடிகிற எழுத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த சொல்லோட விளையாடுக்கு பேர் என்ன அப்படின்னா முடிவும் முதலும். ஓகே. இங்கே கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க முடிவும் முதலும். பார்த்துடலாமா? குரங்கு, கூன் இருக்கு, அதே கூங்க ஆரம்பித்து குருவி. அந்த நான் இப்போ நம்ம அந்த அட்டத்தில் பார்த்தோம்ல, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ வீல முடிஞ்சிருக்கு, அப்போ விறகு. இங்கே கூல முடிஞ்சிருக்கு கும்மி, மீல முடிஞ்சிருக்கு மிளகு. இப்போ இங்கே நம்ம அதே மாதிரி என்ன பண்ணணும்? எழுதணுமாம். மை போட்டாச்சு, அதே மை இங்கே ஆரம்பித்து மை நா. இப்போ இங்கே என்ன படம் இருக்குது? இது என்னது? எறும்பா?
ஸோ அப்போ எரு இம் எறும் பூ எறும்பு. ஸோ இந்த பூவில் தான் ஆரம்பிக்கணுமா? அப்போ பூ ரா புறா. முடிஞ்சிச்சா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? கு. இது என்னது? குகை. கை குகை. இப்போ இந்த கை தான் இங்கே வரணுமா? போட்டால் கை குட்டை. அடுத்து முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்ல எழுதுக. ஸோ அப்போ சிறகு கூன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கூல இங்கே என்ன இருக்குது பாருங்கள். எங்கே இருக்குது கூல? இங்கே முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே இருக்குது. எழுதிடலாமா? கு இல் குயில். ஓகே. அடுத்து சிரிப்பு. பூன்னு முடிஞ்சிருக்கா? ஸோ இப்போ கூன்னு முடிஞ்சிருக்கு. கூன்னு ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி பூன்னு முடிஞ்சிருக்கு. பூவில் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. புகை இருக்குது, புத்தாடை இருக்குது. எதை எடுத்துக்கலாம்? சிரிப்பு. இப்போ புத்தாடை இருந்தால் சிரிப்பு வரும். அப்போ பூ எடுத்துக்கலாமா? இந்த புத்தாடை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பூ புத்தாடை புத்தாடை. அப்போ பூவில் ஆரம்பித்து எழுதிட்டோம். அடுத்து அடுப்பு. ஸோ இப்போ பூவில் முடிஞ்சிருக்கா? அப்போ பூவில் ஆரம்பிக்கணுமா? அப்போ இன்னொரு பூ இந்த இருக்கா? அப்போ எதை எடுத்து இங்கே எழுதிக்கலாமா? புகை. அடுப்பு புகை. அடுத்து அம்மி. ஸோ மீ அப்படின்னா என்னது? இங்கே எங்கே என்ன இருக்குது? மிளகு இருக்குது. ஸோ அப்போ எழுதிடலாமா? மிளகு. எழுதி முடிச்சிட்டோமா? ஸோ இப்போ இங்கே விரலோவியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளும் இது மாதிரி செய்யலாம். நம்ம பென்சிலை இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதை நம்ம கையிலே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒட்டி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பேப்பரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம ஏதாவது வந்து இதிலே ட்ராயிங் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வரையலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட வந்து இதே பென்சில் துருவலில் நீங்கள் பண்ணலாம். இந்த வேஸ்ட்டெல்லாம் வச்சு வந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து பென்சில் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பூ அளவுக்கு வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு பூ அளவுக்கு வருது. லைட்டாக கம்மியாக இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நிறைய இது ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு செடி வரைஞ்சி அதில் பூவெல்லாம் பூக்க வைக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு செடி வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒட்டலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த பூ ஒட்ட போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் கம்மு போட்டுக்கலாம். ஸோ கம் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டுட்டோம். இப்போ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பூவெல்லாம் வந்து எடுத்து ஒட்டி வச்சிடலாம். இது வந்து பெவிகால் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஒட்டும். ஸோ ரெடி ஆகிடுச்சா? நான் இப்போ இங்கே ஒரு சாம்பிளுக்கு ஒரு பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பென்சிலோடது தான். ஸோ இதுதான் நம்ம வரைஞ்ச அந்த பென்சில் துருவலில் பண்ண வடிவம். சும்மா சின்னதாக ஒரு பூச்செடி. இந்த இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா
ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பென்சில் ட்ராயிங் வந்து பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.